துபாய் குளோபல் வில்லேஜ் மாதிரி அபுதாபிலையும் ஒரு மினி குளோபல் வில்லேஜ் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அல் வத்பால இருக்கிற ஷேக் ஜாயத் ஃபெஸ்டிவல். பார்க்கிங் ரொம்ப தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காட்டில் தான் வந்தோம். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் செக்கிங் அதிகம் தான் குளோபல் வில்லேஜ் விட. ஏன்னா ஹேண்ட்பேக், மொபைல், அதுக்கப்புறம் வாட்ச் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். இந்த குட்டி ரோபோக்கிட்ட ஆரிஸை கை கொடுக்க சொன்னால் வெக்கப்பட்டுட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஃபுட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான லுக்கேமாத் தான். இந்த ஷாப் தான் லுக்கேமாத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். சீஸ் லுக்கேமாத்தும் இருக்கும், பிளெயின் லுக்கேமாத்துமே இருக்கும். இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறி போய் கொடுத்துட்டாங்க. பட் ஆரிஸ்க்கு வந்து அது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி நாங்களுமே விட்டுட்டோம். அடுத்து நாங்கள் ட்ரை பண்ணது வந்து இந்த கார்ன் டாக். உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த சீஸ் ஃபில்லிங் இருக்கும். ஆனால் உள்ள சீஸ் வந்து அப்படியே ஃப்ரீஸாகவே இருந்துச்சு, கொஞ்சம் கூட மெல்ட் ஆகவே இல்லை. அடுத்தது வந்து மினி பேன்கேக் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து பேக்டு பொட்டேட்டோ. இது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த பொட்டேட்டோ பேக் பண்ணி உள்ளே வந்து சாலட் மாதிரி வச்சுருந்தாங்க, சீஸ் எல்லாமே. இங்கே ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் குளோபல் வில்லேஜ் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் வில்லேஜ் மாதிரி மினி ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் இருந்துச்சு. இந்த தாய்லாந்து, கொரியாலலாம் ஆரிஸ்க்கும் சோயராக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து நல்லா கிடச்சிது. அது மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் செயின் வந்து சோயரா கேட்டா அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லா பவலையும் சுற்றி பார்த்தோம். அந்தளவுக்கு ஷாப்பிங்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக டின்னருக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. இது ஒரு எமராத்தி ரெஸ்டாரண்ட் இருந்தால ஹரீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கிரில் சிக்கன், கபாப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுமார் தான். இந்த கிரில் சிக்கன் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் எக்ஸிட் ஆகும்போது இந்த ஷாப் போயிருந்தோம், டேஸ்ட் ஆஃப் ஜப்பான். ஏதாச்சும் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணணும்னு சோயராவும் ஆரிஸும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ பெப்சியில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வித் க்ரீம் நினைக்கிறேன், அந்த வெண்ணிலா ஃப்ளேவரோடு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரிஸ் வந்து ஒரு பீனட் சாக்லேட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.